ஸ்கிரீன் ஷேர் பண்ணு. இந்தா பண்ணிட்டேன். ஷேர் ஆயிடுச்சு. இல்லடா ஷேரே ஆகலடா. நீ ஷேரே பண்ணலையேடா. ஓகே. இப்போ இப்போ தெரியுதுடா. ஓகே. நீ போ. ஒரு எரரா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீ போ SQL டெவலப்பர் போ. இதை ரன் பண்ணு. எரர் படி. எரர் என்ன வருது? 9 6 இது எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது. டாகல் லைன் நம்பர் கொடு. 6 என்ன நடக்குது? இன்சர்ட் இன்டு டேபிள் நேம்ல salary வேல்யூஸ் கொடுக்குறோம். எக்ஸெப்ஷன் டி அந்த டேபிள் நம்ம டேபிள்ல கிடையாது. ஓகே. சோ அது அப்ப அது எரர் அடிக்கும். கரெக்ட்டா? ஓகே. ரெண்டாவது சால்னு போட்டுருக்கா. சால்ன்றதும் அது காலம் தான். ஓகேண்ணா. ஓகே, அதோட காலம் தான் இல்லைன்னு வருது. ஓகேண்ணா. அப்ப நீங்க அந்த டேபிளும் அந்த காலம் கிரியேட் பண்ணினாலே அது வந்துடும். ஓகேண்ணா. ஓகே. ஓகேண்ணா. சோ இதுதான் வந்துட்டு இதுல பிரச்சனை. ஆனா இப்போ ஒரு நிமிஷம், இந்த டேபிள் நான் கிரியேட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன்னா. சரி, கால் பண்ணு பாப்போம். டெஸ்க் தான், டிஸ்கிரைப் இல்ல. அது போட்டாலும் வர டெஸ்க் தான் நம்மளோட சின்டாக்ஸ். சாரி. சாரி. பேக் ஸ்லாஷ் ஒன்று போடுங்க. அதெல்லாம் வேண்டியதுடா. பேக் ஸ்லாஷ் போட்டீங்கன்னா முடிஞ்சிடும் காமிச்சிடும். ஒரே ஒரு பேக் ஸ்லாஷ் போட்டீங்கன்னா அதுக்கு மேல இருக்கிற தனி கீழே இருக்கிற தனின்னு தெரிஞ்சுக்கும். அதுக்கு கீழே வை, டெஸ்க்ல வை. அங்க வச்சு ரன் பண்ணு. அந்த நம்ம சாலரிக்கு வெறும் SAL மட்டும் கொடுத்தனால வரலைங்களா? ஆமா, அப்ப நீ சாலரின்ற காலம்க்கு ஏத்த மாதிரி நீ மாத்திக்க. மேல சாலரின்னு மாத்தணும். ப்ரொசீஜர்ல மாத்தணும், டேபிள்ல மாத்த கூடாது. ப்ரொசீஜர்னா நமக்கு இத பிகின் எண்டுக்குள்ள கொடுத்துறது. அதுக்குள்ள தான் மாத்தணும். அதுல தானே நீ இந்த டேபிள் யூஸ் பண்ற. ஆமா. ஓகே, டேபிள் தானே அதுக்கு பேஸ். ஓகே. ஓகே. அதுக்காக தான் நீ ப்ரொசீஜர் கிரியேட் பண்ற. ப்ரொசீஜருக்காக டேபிள் கிரியேட் பண்றது கிடையாது. ஓகேண்ணா. ஓகே, அப்ப நீ எங்க போய் சேஞ்ச் பண்ணனும்? ப்ரொசீஜர்ல தான் சேஞ்ச் பண்ணனும். ஓகேண்ணா. வேற என்ன டவுட்? ஓகேண்ணா. அப்ப இத வச்சு நான் மீதி இந்த மாதிரி நீ அடுத்து ஏதாவது பண்ணு. ஒரு டேபிள்ல 2-3 டேபிள் கிரியேட் பண்ணிக்க. ஒரு டேபிள் கர்சர்ல கால் பண்ணு. அதை இன்னொரு டேபிள் இன்சர்ட் பண்ணி பாரு. லூப் போடு, ஃபார் லூப் போடு. ஓகேண்ணா. நீ தான் அதெல்லாம் போட்டு வரணும். இங்க நான் எனக்கு இருக்க டைமிங்ல எல்லாமே சொல்ல முடியாதுடா. அவ்வளவு இருக்கு இந்த ஃபீல்ட்ல. ஓகே, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு எக்ஸ்ப்ளோர் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால கத்துக்க முடியும். ஓகே. 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 அண்ணா நீ கேட்ட பாத்தியா? ப்ரொசீஜர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு கேக்குறல்ல. டியூஸ்டே எடுத்த கிளாஸும் அன்னைக்கு நீங்க அனுப்பலண்ணா அந்த PDF. ஓகே, எனக்கு அனுப்பிச்சிடு. ஃபைல் சேவ் பண்ணி வச்சிட்டேன் போல நினைக்கிறேன். ஓகே. ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டேனா? சார்.
எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போன? ஆனா 7:30 ஆயிடுச்சுண்ணா. வீட்டுக்கு போகல. அங்க பஸ் விட்டு இறங்கவே 7:30 ஆயிடுச்சுண்ணா. ரூமுக்கு வரப்போ ஒரு 7:40 இருக்கும். ஓகே ஓகேடா. என்ன புக் வாங்கின? அண்ணா அப்படியே இல்லை. இந்த ஆரக்கிள் சொல்லி ஆரக்கிள்ல அந்த சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃபண்டமெண்டல்ஸ்ண்ணா. சிஸ் அட்மின் ஃபண்டமெண்டல்ஸா? ஓகே. ஆமாண்ணா. அது வால்யூம் 1 வால்யூம் 2 கொடுத்தாங்க. அப்புறம் அதான்ண்ணா ஃபண்டமெண்டல்ஸும் ஃபீச்சர்ஸ் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கு. அது ஒரு புக்குண்ணா. ஓகே ஓகேடா. அவ்வளோ. சரி சரி சரி. ஓகே, கனெக்ட் ஆயிருச்சு. இதான்டா அப்பெக்ஸ். ஏய் அண்ணா இப்போ நான் காட்டுற ஸ்கின் தான் அப்பெக்ஸ். இது உனக்கு இருக்கு கிளாஸ். இது பிஎல்எஸ்க்கு முடிஞ்சனா இதுதான் ஆரம்பிப்போம். சரிங்க. இங்க பிஆர்சின்னு போட்டுருக்கனா, இது ஒரு ப்ரொசீஜர். ஓகேண்ணா. நான் பிஆர்சின்னு போடலாம் இல்ல பிஆர்ஓசின்னு போடலாமா? பிஆர்ஓசி, பிஆர்சி. ஸோ இதெல்லாம் பார்த்ததையும் தெரியும் பாரு. ப்ரொசீஜர்னு பிஆர்சின்னு கண்டுபிடிச்சிடலாம். பிகிரண்டுக்குள்ள போட்டுருக்க 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணிக்கலாம். ஆமாண்ணா. ஸோ இதை வச்சு நீ கண்டுபிடிச்சிடலாம். உனக்கு அப்பெக்ஸ் வரும்போது ஒரு ஃபுல் கிளாரிட்டியே கிடைக்கும். ஓகேண்ணா. உனக்கு இப்போ புரியுமான்னு தெரியல, பட் ஆனால் நான் காட்டுறேன். ஓகேண்ணா. நான் எழுதுனது தான் பாரு. ப்ரொசீஜரை கிரியேட் பண்ணியிருக்கேன். 2 இதை பாஸ் பண்ணியிருக்கேனா? ஆமாண்ணா. 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே வந்துட்டு நான் இங்கே எதுவுமே கொடுக்கல. அப்போ இது என்ன வேரியபிள், என்ன பேராமீட்டர்? எதுவுமே கொடுக்கலன்னா புரியலண்ணா. வேல்யூ கொடுக்கலன்னு சொல்லுங்க. இங்க நடுவுல ஒரு வேர்டு கொடுக்கணும். அது கொடுக்கலன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். நடுவுல நல்லா சொன்னேன். பார்க்கவே மாட்டேங்கிற. அண்ணா சொல்றத பார்க்கவே மாட்டேங்கிற. ஆனா நடுவுல இந்த நம்ம இன் இல்ல அவுட் அது சொல்றீங்களா? ஆமா, அத கொடுத்தா ஒண்ணுன்னு சொல்லிருக்கேன். கொடுக்கலனா என்ன என்ன எடுத்துக்கும்? ஆனா இன்னாதான் எடுத்துக்கும். இது சொல்றது உனக்கு இவ்வளவு நேரமா? என்ன எந்த क्वेश्चन கேட்டாலும் கரெக்டா சொல்றதே இல்ல. நீ பாக்குறதே இல்ல. என்ன பண்ற நீ ரூம்ல? அண்ணா ரூம்ல என்ன பண்ற? ஏய் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்ரா. ஓகே. இது இல்லைன்னா எப்படி நீ வேலைக்கு போறது? வேற எதுனா பரவாயில்ல, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நீ கண்டுபிடிச்சே தான் ஆகணும். சரி. சோ 2 பாராமீட்டர் கொடுத்திருக்கேன். 2 என்ன பாராமீட்டர்? ஒண்ணு நம்ம பாராமீட்டர் எத்தனை டைப்? நான் வந்து டேட்டா டைப் கேக்கல. பாராமீட்டர் டைப் எத்தனை சொல்லிருக்கேன் ப்ரொசீஜர்ல? ப்ரொசீஜர்ல பாராமீட்டர் டைப் 3. அந்த இன் அவுட் அப்புறம் இன் அவுட். இப்போ இந்த 2 பாராமீட்டர் என்ன பாராமீட்டர்?
நான் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டுமே இன் பாராமீட்டர் தானா? இப்படி ஆன்சர் பண்ணணும். டப்புன்னு அடிச்சாதான் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் புல்லட் மாதிரி வரணும். சோ ஒரு கர்சர் கால் பண்ணிருக்கேனா? ஆமா. இந்த கர்சருக்கு ஒரு query எழுதியிருக்கேன். இந்த query எப்படி வரும்னா 2 டேபிள் ஜாயின் பண்ணிருக்கேன் பாரு. கரெக்டா 2 டேபிள் ஜாயின் பண்ணிருக்கேன். ஓகே. சரிதா? ஓகே. அப்புறம் சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்கேன். ஓகே. அப்புறம் ஒரு பாராமீட்டர், இங்க இருந்து வர பாராமீட்டரை இங்க பாஸ் பண்றேன் கர்சருக்கு. ஓகே. அதான் கர்சர்ல இருந்து டேட்டா வரும். கரெக்டா? ஆமா. அப்புறம் 2 லோக்கல் வேரியபிள் வச்சு அதை செட் பண்றேன். அடுத்து ஒரு ஃபார் லூப் எழுதி டாக்ஸ் டைப் வந்து இப்படி இருந்துச்சுன்னா 2 கண்டிஷன் எழுதிருங்க பாரு. டாக்ஸ் டைப் ஈக்குவல் டு சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியா இருந்து சிஜிஎஸ்டி நாட் நல்லா இருந்ததுன்னா, அப்புறம் சிஜிஎஸ்டி கிரேட்டர் தென் 0வா இருந்தா இதை பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்றேன். தென் பிகின் அப்படின்னு போட்டு ஒரு பிகின் அண்டுக்குள்ள எழுதிருக்கேன் பாரு. எழுதி ஒன்னுக்கு அசைன் பண்ணி வச்சிருக்கேன். எக்ஸெப்ஷன் போட்டிருக்கேனா? ஏதோ எரர் வந்தா ஷோ பண்றதுக்கு fnd ஃபைல் டாட் புட் லைன் போட்டிருக்கேன். எரர் இதுக்கு இது உனக்கு அதுல வரும். அடுத்து இன்சர்ட் பண்றேன். அடுத்து இன்னொன்னு பண்றேன். புரியுதா? இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் ஒரு ஆக்ஷன்னால மல்டிபிள் பண்ணணும். இப்ப நான் இதை எங்க பண்றேன்னா ப்ராசஸிங்ல பண்றேன். ப்ராசஸிங்னா ஒரு பட்டன் நமக்கு உடனே ப்ராசஸ் பண்ற மாதிரி எழுதியிருப்பேன். இது பண்ண உடனே நடக்கும். ஓகேவா? அது ஒன்று புரியும். இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர்ன்றது ஒரு செட் ஆஃப் ஆக்ஷன் நடக்கும். ஒரு பட்டன்லயோ இல்ல ஏதோ ஒரு ப்ராசஸ் நம்மளுக்கு ரன் ஆகணும்னாலோ ஒரு ப்ரொசீஜர் எழுதுவோம். அதுக்குதான் ப்ரொசீஜர். அண்ணா சொல்றா. சரி, நீங்க அடுத்த டாபிக் போலாமா? போலாம். நம்ம பார்க்க போறது ஃபங்க்ஷன். தனியாவே போயிட்டு வந்துட்டியா? அண்ணா நீ தனியாவே போயிட்டு வந்துட்டியா? ஆமா. ஃபர்ஸ்ட் டைம் சென்னைக்குள்ள தனியா போறியா? இல்ல, நான் ஏற்கனவே போயிருக்கேன். பேசவே மாட்டேங்கிறியா நீதான்? அண்ணா பேசவே மாட்டேங்கிறேன்னாங்க. பயப்படுறியாமா? ஏண்டா அண்ணா என்ன உனக்கு பயம்? ஏன் பேச மாட்டேங்கிற? அண்ணா எது இப்பவே பயந்து பயந்து பேசுறேன். டைரக்ட் என்னடா இப்ப நான் என்னடா பண்ணிக்க போறேன்? நான் வந்து உங்க சாரு கிடையாது. ஓகேவா? எனக்கும் 3 வயசு வித்தியாசமா? உனக்கு என்ன 22வா? ஆமா. 2002வா? 3ண்ணா. உனக்கு எனக்கு 4 வருஷம் வித்தியாசம். அவ்வளவுதான். நீ உன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது நான் ஃபைனல் இயர் படிக்கிறேன்னு வச்சுக்க. ஓகேண்ணா. ஒரு இது எப்படி பேசுவியோ அப்படி பேசுற. பயப்படவே கூடாது. சரிங்க. சரியா? ஓகே. இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்கா இருந்தாலும் ஒரு வார்த்தையை சொல்றேன்னா ஃபுல்லா சொல்லணும், முழுங்க கூடாது. சரிங்க. ஓகே. ஃபங்க்ஷன்ன்றது சேம்டா, ப்ரொசீஜர் மாதிரியே தான். ஓகேவா? சோ ப்ரொசீஜர் எப்படின்னா இட் இஸ் a named block is a named block. named block என்னது? ப்ரொசீஜர் ஃபங்க்ஷன். similar to a procedure. ஓகே. இதுக்கும் ப்ரொசீஜர் ஃபங்க்ஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ப்ரொசீஜருக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, ப்ரொசீஜர் வந்துட்டு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணனும் அவசியம் கிடையாது. ஓகேங்க. ஆனா இது வந்துட்டு ஃபங்க்ஷன் வந்து இட் ஷுட் ரிட்டர்ன் a வேல்யூ.
ஓகேவா? ஓகே. நான் ஏன்னு சொல்றேன், அதுக்கு ரிட்டர்ன் ஒரு கீவேர்டே இருக்கு ஃபங்க்ஷன்ல. ஓகே. சோ ஃபங்க்ஷன்ல ரிட்டர்ன்னே இருக்கு. ஃபங்க்ஷன் வந்துட்டு எப்பவுமே ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். எப்படி சொல்றதுன்னா, இப்ப நீ டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீன்னு வச்சுக்கவேன், உன்னோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா உன்னோட ஏஜ் கால்குலேட் பண்ணணும். அந்த அது ஏஜ் இப்ப ப்ரொசீஜர்ல வந்து அது பண்ணணும் அவசியம் கிடையாது, ரிட்டர்ன் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஓகேண்ணா. பட் ஃபங்க்ஷன்ல உன்னோட ஏஜ் வந்து சொல்லிரும். அதே மாதிரி ப்ரொசீஜர்ல ஒரு இன்சர்ட்லாம் பண்ணலாம், ஃபங்க்ஷன்ல இன்சர்ட் பண்ணலாம். பட் ஃபங்க்ஷன் ஷுட் ரிட்டர்ன் a வேல்யூ. ஒரு வேல்யூ வந்து இந்த ஃபங்க்ஷனால நம்ம எடுக்க போறோம். மோஸ்ட்லி அதுதான் பண்ணுவாங்க. ஓகேண்ணா. ஓகேவா? ஆனா ப்ரொசீஜர் ஃபுல்லா யூஸ் பண்ணா எல்லாம் இன்சர்ட்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோமா அண்ணா? இல்ல அப்படிலாம் கிடையாது. இன்சர்ட் அப்டேட் என்ன வேணா நடக்கலாம். நீ தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். சரிங்க. என்னென்ன பண்ண முடியும் பண்ணாலும் ட்ரை பண்ணி பாரு. எரர் வந்தா நெட்ல போட்டு செக் பண்ணு. சரிங்க. அது வரையில நீ எனக்கு கேளு, நான் உனக்கு எப்ப வேணாலும் சொல்லி தரேன். நீ பண்ணாம எப்படி நீ எனக்கு கேட்க முடியாது. ஓகேண்ணா. ஓகே. ஓகே. சோ இதுவும் அதேதான், சேம் தான் பாராமீட்டர். ஓகே. ஓகே. பாராமீட்டர் உனக்கு அப்படியே நீ எழுதணும் அவசியம் இல்லை. பாராமீட்டர் அதே மாதிரி சிமிலர் தான். ஓகே. it should return a value and return class. ரிட்டர்ன் கிளாஸ் ஒண்ணும் இல்ல. இப்ப ப்ரொசீஜர்ல என்னன்னா, ப்ரொசீஜர் அப்படியே போடுறோமா, அது ப்ரொசீஜர்னு பேரை தூக்கிட்டு ஃபங்க்ஷன் போட்டுருவோம். ஓகே. ஃபங்க்ஷன் போட்டு கீழே ரிட்டர்ன் போட்டு ஒரு டேட்டா டைப் பண்ணுவோம். பாரு, உனக்கு பாரு வரும்போது புரியும். ஓகே. ஓகே. அதே மாதிரி ஃபங்க்ஷன் வந்து தனியா ப்ரொசீஜர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு வேலைக்கு தான் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. வேற ஏதாவது இதோட நீட் வந்து வேற எங்கேயாவது இருக்கும் அந்த ஃபங்க்ஷனோட நீட். எக்ஸாம்பிள் என்ன சொல்றதுன்னா, இப்படி ஒரு கடை வச்சிருக்க, ஃப்ரூட்ஸ் கடை வச்சிருக்க. ஓகேவா? ஓகே. உன்னோட நீ வந்து ஆப்பிள்னு கொடுத்தீனா அந்த ஆப்பிள் எத்தனை கேஜி இருக்கணும்ன்றது காட்டணும்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவாங்க. ஓகே. சோ இந்த மாதிரியான விஷயம் தான் ஃபங்க்ஷன். ஓகே. ஓகே. வேற என்ன? அதுக்கப்புறம் வந்து இது வந்து செலக்ட் queryல வந்து நீ கால் பண்ணலாம். எப்படி சொல்றது தெரியுமா? செலக்ட் ஃபங்க்ஷன் நேம்னு நீ யூஸ் பண்ணி ஒரு டேபிளையோ ஆர் ஃப்ரம் டுவல்னா நீ கால் பண்ணலாம். ஓகே. பட் இது வந்து நம்ம ப்ரொசீஜர்ல பண்ண முடியாது. ஓகே. 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 சரி, இப்போ பாரு, நான் உனக்கு வந்துட்டு ஒரு சின்டாக்ஸ் சொல்லட்டுமா? ஓகே. create or ஏதோ அப்படியே தான் ரீப்ளேஸ். ப்ரொசீஜருக்கு சொல்லு, எழுதி இருப்பல நோட்ல அதை பார்த்து சொல்லு. கிரியேட் ஆர் ரீப்ளேஸ்மா ப்ரொசீஜர்னு போட்டுப்போம், இங்க வந்து ஃபங்க்ஷன் போடணும். ஓகே. கரெக்ட். ப்ரொசீஜர் போட்டுருக்கோமா, இங்க வந்து நம்ம ஃபங்க்ஷன் போடுவோம். அப்புறம் ஃபங்க்ஷன் நேம் அதுல ப்ரொசீஜர் நேம், ஃபங்க்ஷன் நேம் வந்துட்டு அப்படியே போடுறேன். FNC அப்படின்னு வைப்பாங்க, Fன்னு கூட வைப்பாங்க, FN அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஒரு வேலிடா. ஓகே. பாராமீட்டர் இருந்தா வித்தின் பிராக்கெட்ல பாராமீட்டர் அதே மாதிரி போட்டுப்பாங்க. ஓகே. 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 பாராமீட்டர்ஸ்னு போட்டுக்கிறேன். நான் பாராமீட்டர் 1ன்னு பிரிச்சுக்கிறேன். பாராமீட்டர் 1 அதோட டேட்டா டைப். உனக்கு அடுத்த பாராமீட்டர் வேணும்னா நீ கமா போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. போட்டுட்டு ரிட்டர்ன் டேட்டா டைப். ரிட்டர்ன் டேட்டா டைப் தான் நீ இந்த ஃபங்க்ஷன் மூலமா என்ன ரிட்டர்ன் பண்ண போற.
நீ ரிட்டர்ன் பண்ற வேல்யூ வேர்கேரா இருக்கலாம், நம்பரா இருக்கலாம். ஓகே, அதுதான் வந்து நம்ம இங்க ரிட்டர்ன். நான் இப்ப நம்பர்னு போட்டுக்கிறேன், நீ வந்து டேட்டா ரிட்டர்ன் டேட்டா டைப்னு எழுதுறேன். ஓகே ஓகே அவ்வளவுதான். ஆஸ் நம்ம எப்பவும் போல பிகின். ஆனா இது ப்ரொசீஜர்ல வந்து நம்ம இஸ் போடுவோம், இல்ல ஆஸ் போடுவோம். ஒண்ணும் இல்லை, இதுல ஈஸி போட்டுக்கடா. ஆஸ் இஸும் அதோட டிஃபரன்ஸ் வந்து ஒண்ணுமே மாத்தி மாத்தி போட்டேன்னா ஒர்க் ஆகும், அவ்வளவுதான். ஓகே ஓகே, இஸ் ஆர் அஸ் ரெண்டுமே போடலாம். ஒரு சில சமயம் அஸ் போட்டா எரர் அடிக்கும், ஒரு சமயம் இஸ் போட்டா எரர் அடிக்கும். ஓகே 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 அப்புறம் நம்ம பிகினுக்குள்ள என்னது எப்பவும் போல நீ ஃபங்க்ஷன் என்ன எக்ஸிக்யூட் பண்ணுமோ எக்ஸிகியூஷன் பிளாக் போட்டுட்டு கடைசியில ரிட்டர்ன் வந்துட்டு அந்த வேரியபிள் போடணும். என்ன ரிட்டர்ன் பண்றோமோ அதை போடணுங்க. ஓகே ஓகே மோஸ்ட்லி ஒரு லோக்கல் வேரியபிள் வச்சு ரிட்டர்ன் அந்த லோக்கல் வேரியபிளுக்குள்ள டேட்டா அசைன் பண்ணிட்டு ரிட்டர்ன் போடுவோம். சரியா? ஓகே நம்ம எண்ட்ல ப்ரொசீஜருக்கு எப்படி போட்டோம், ப்ரொசீஜர் நேம் மாதிரி இங்கேயும் ஃபங்க்ஷன் நேம் போடணும். ஓகே ஓகே இப்போ நான் வந்து உனக்கு ஒரு சின்ன ப்ரொசீஜர் வந்து நானே எழுதுறேன். ஃபங்க்ஷன் சின்னது இல்லை, கொஞ்சம் நல்லாவே அதான் இப்போ நான் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிளுக்கு டேட் ஆஃப் பர்த் கொடுத்தா உன்னோட டேட் எத்தனை, நீனோட டேட் ஏஜ் கால்குலேட் ஆகணும். ஓகே ஓகே அதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன், இதுல உனக்கு நல்லா புரிஞ்சிடும். நீ நாளைக்கு எனக்கு ஒரு சிம்பிளா ஒரு ஃபங்க்ஷன் எழுதி காட்டணும். ஓகே ஓகே date or replace function name xx underscore age fn வச்சுக்கிறேன். இது ஒரு பாராமீட்டர், டேட் ஆஃப் பர்த் வந்து பாஸ் பண்ணனும். கரெக்ட்டா? டேட் ஈஸ்ன் போட்டு தப்பு பண்ண பாரு. இப்ப ரிட்டர்ன் என்ன ரிட்டர்ன் பண்ண போறோம், நம்பர் தானே. அண்ணா இந்த இதுல டேட்னு போட தேவையில்லையா அண்ணா? ரிட்டர்ன்ல வந்து நான் ஏஜ் தான் கால்குலேட் பண்றேன். ஏஜ் வந்துட்டு எப்படி நம்பர் டேட்டா டேட் ஃபார்மட்டா? இல்லண்ணா இல்ல, ஏஜ் நம்பர் தானே. சோ நம்பர் இஸ் begin. ஓகே சோ நான் வந்து இப்போ ஒரு லோக்கல் வேரியபிள் வச்சுக்கிறேன். அது டிக்ளேர்ல எழுதணுமாண்ணா? எங்க எழுதணும்? ஆனா இஸ்க்கு அப்புறம் தான் டிக்ளேர். கரெக்ட், இஸ்க்கு அடுத்து டிக்ளேர் பண்ணனும். பண்ணலாம் ld date. இது வந்து டேட் வச்சுக்கலாமா? அடுத்து ln age அது நம்ம இங்க d வந்துட்டு நான் p_dop ன்னு வச்சுக்கிறேன். ஓகே பாராமீட்டர் அப்படியே தான் போட சொல்லிருக்கேன். ஓகே நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் செலக்ட்ல இந்த இத நான் டியோ டேபிள் இல்லாதனால நான் டியூவல்ல யூஸ் பண்ணி பண்றேன் இந்த எக்ஸிகியூஷனை. ஓகேவா? ஓகே p underscore இல்ல டைரக்டா கூட பண்ணலாம். சரி நான் டைரக்டாவே பண்றேன் பாரு, நீயே பாரு உனக்கே புரியும். ld underscore நான் அசைன் பண்றேன். என்னன்னா வர்ற டேட்டா chunk of p underscore dob ன்னு வச்சுக்கிறேன். சோ இது ஒரு வேல்யூ. கரெக்ட்டா?
இப்ப எனக்கு ln ஏஜ் ஏஜ்க்கு நான் என்ன பண்ண போறேன்னா இந்த LD டேட் கரெக்டா இது மைனஸ் சிஸ் டேட் இருக்கு தெரியுமா சிஸ் டேட்னா நீ கரண்ட் டேட் கரெக்டா trunk of this date minus LD date அந்த ட்ரங்க் டேட் பண்ணிருமா நான் அந்த அதுல புரியல ட்ரங்க் ஆஃப்னு போட்டு அந்த DOB எழுதிருக்கீங்களா நான் இப்பயும் ட்ரங்க்னு போட்டு சிஸ் டேட் ஆமா ட்ரங்க்ங்கிறது என்ன ட்ரங்க்னு போட்டினா உனக்கு அப்பதான் கால்குலேட் பண்றதுக்கு ஈஸியா பண்ண முடியும் டேட் ஃபார்மேட் ஓகேண்ணா டைரக்டாவும் பண்ணலாம் பட் ட்ரங்க்னு போறது வந்துட்டு எப்படி டேட் ஃபார்மேட் வந்துட்டு இது டைமிங்லாம் இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கும் அதுதான் ட்ரங்க் யூஸ் பண்ணுறோம் ஓகேண்ணா ஓகே ஓகேண்ணா சரி அவ்வளோதான் பட்டாச்சு ரிட்டர்ன் ln ஏஜ் என்ன ஃபங்க்ஷன் கம்பைல் ஆயிடுச்சா ஆமா இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதுக்கு வந்து பிகினன் கிடையாது பிகினன் யூஸ் பண்ணலாம் பட் செலக்ட்ல போட்டா தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ற வேல்யூ கிடைக்கும் ஓகே ஓகே எவர் ஆனா இது பாராமீட்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த அவுட்புட் பார்க்க பிகினர்ல தான் பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது நீ செலக்ட்லயே போடலாம் இப்போ நான் போட்டு காட்டுறேன் செலக்ட் இங்க டேட்டா பர்த் வந்து நம்ம கொடுப்போம் என்னது உன் டேட்டா பர்த் என்ன 2710 ஓவர் என்ன வருது -122 ஏய் நான் 2024 போட்டுருக்கேன்டா ஆமாங்க டேட் ஆஃப் பர்த் நான் டேட் சொல்றா இயர் சொல்றா 3 சரி என்ன வருது 7549 வருது ஆமா அப்படியே என்னது இது வந்து எத்தனை டேஸ்னு கால்குலேட் பண்ணிருக்கு ஓகே நம்பர் ஆஃப் டேஸ் ஆமா சோ ஒரு வருஷத்துக்கு எத்தனை டே 365 டே 365 சோ நீ 365 அப்படினு போட்டுக்க ஏன் இன்வேலிட்னா இங்க நம்ம பிராக்கெட் கொடுக்கணும் கரெக்ட்டா போர்ட் மாஸ் படிச்சிருக்கல்ல மேக்ஸ்ல சோ ஃபர்ஸ்ட் இத கால்குலேட் பண்ணிட்டு அத 365 ல டிவைட் பண்ணுது இன்வேலிட் ஸ்கில் ஸ்டேட்மென்ட்டா ஓகே இது எனக்கு தெரிஞ்சு இது பாயிண்ட்ல வரும் சோ நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம் இங்கே ரவுண்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே சோ இத ரவுண்ட் பண்றதுக்கு இதுல இருந்து இதுக்கு போட்டுக்கிறேன் ஃபுல்லா அப்ப நான் இங்க ரவுண்ட் எழுத கரெக்ட்டா வருமா வரணும் நினைக்கிறேன் பாப்போம் பிரச்சனை இல்லை ஓகே வேற என்ன ஆயிடுச்சு ஓகே
இப்போ நான் வந்து திரும்ப உன் டேட் ஆஃப் பர்த் போட்டு கால் பண்றேன். 21. ஓகே. இப்போ நான் என் டேட் ஆஃப் பர்த் போட்டுவா 02 May. ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் வச்சு நீ யாருக்கு வேணாலும் இனிமேல் கால்குலேட் பண்ணாமா, டேட்டை மட்டும் பாஸ் பண்ணினா உனக்கு ஏஜ் கால்குலேட் ஆயிரும். ஓகே. இது ஒரு சிம்பிளா, நான் பாரு ஒரு ஃபங்க்ஷன்ல நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன் பாரு. ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு இன் பாராமீட்டர் யூஸ் பண்ணிருக்கேன், அப்புறம் ஒரு ட்ரங்க் யூஸ் பண்ணிருக்கேன், ஒரு ரவுண்ட் யூஸ் பண்ணிருக்கேன், ஒரு டிவிஷன் யூஸ் பண்ணிருக்கேன். புரியுதா நான் சொல்றது? இப்போ உனக்கு எல்லாமே சிம்பிளானதுதான். ஓகே. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபங்க்ஷன்ரா. ஃபங்க்ஷன்ல மோஸ்ட்லி வந்துட்டு அவுட்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், இன்னும் மட்டும்தான். ஏன்னா இதுவே அவுட் கொடுத்துரும், அதுக்காக நம்ம போறதே. ஸோ இன்னுதான் மேபி 4 இன் கொடுப்பாங்க, நான் அந்த மாதிரி சொல்றேன். நிறைய கூட கொடுக்கலாம், டேட் கொடுக்கலாம், பேரு கொடுக்குறீங்கன்னா பேரும் இங்க கேப்சர் பண்ண மாதிரி பண்ணலாம். இல்ல பேரு கொடுத்தனோட ஃபோன் நம்பர் எட்டு வருது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். ஆக்சுவலா ஃபங்க்ஷன்ல வந்து இன்னுதான் அவுட்டே கிடையாது, இன் பாராமீட்டர் மட்டும்தான். எழுதிக்கத. ஓகே. கொடு. அதென்ன? மேல மேல எங்கே?
இந்த லென்ஸ் கட் ப்ளூ கலர். வேற ஏதாவது நம்பர்? பேப்பர் என்ன? அங்கே இது இருக்கும் சைடில், அங்கே சைடில் இருக்கும். அந்த பேப்பர் எதுவும் உள்ள இருந்தது. பெருசாக கொடு. இது இல்லை படிக்கிறது. அண்ணா எழுதிட்டா? எழுதிட்டேன். ஓகே. பெரிய பேப்பர் ஒன்று. எதுக்குள்ள இருந்துச்சு? அதுல வச்சிருக்கேன் பாப்பா. நான் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன்.
நான் எழுதிட்டேண்ணா. எழுதிட்டியா? எழுதிட்டேன். அவ்வளோதான்டா ஃபங்க்ஷனு. ஓகேண்ணா. இதுக்கு மேலே PLSQல பல கான்செப்ட் இருக்கு. ஆனால் ஒரு ஆ ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேசிக்காக இதுதான், இது இருந்தால் போதும். ஓகேண்ணா. ஓகே, இதுக்கு அடுத்து வந்து ட்ரிகர்னு ஒன்று நடத்துது நாளைக்கு. ஓகேண்ணா. ஓகேவா? ட்ரிகர் வந்து தேவைப்படும், அதை படிச்சுக்கலாம். இதை புரிஞ்சா ஏதாவது டவுட்னா கேளு. இது புரிஞ்சுதுண்ணா. இது ஈஸியாக இருக்க மாதிரி உனக்கு தெரியும். ஓகேண்ணா. ஆனால் நீ ஒர்க் பண்ண தான் நிறையா அதில் ஒரு டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவேன். ஓகேண்ணா. என்னோட எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இது காட்டுறேன் இருப்போம். இரு, உனக்கு அப்புறம் இது சொல்லிடுறேன்டா, ஃபங்க்ஷனுக்கும் ப்ரொசீஜருக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். ஆனா அப்புறம் அந்த ப்ரொசீஜர்னா எனக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கலண்ணா. அது எப்படி சொல்லணும்னு சொல்லி அப்படியே வாட் இஸ் வாட்னா அதை என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்றீங்களா? அப்படி சொல்றியா? ஆமா. ப்ரொசீஜர்னா இட் இஸ் a named block. ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் a named block. எப்படி சொல்றது, உனக்கு அந்த क्वेश्चन ஆன்சர் மாதிரி சொல்றியா? ஒரு நிமிஷம். ஓகேண்ணா. எப்படி எதுக்கு யூஸ் பண்றோம்னு மட்டும் சொல்லிருங்கண்ணா. அது மட்டும் எதுக்கு அதான் ப்ராசஸிங் பண்றதுக்கு தான். நீ என்னென்ன எப்படி சொல்றது, அதான் பாரு, ஒரு டேபிள்ல வந்து டேட்டா இருக்கும்டா. என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சுவலா இங்க வந்து ஆரக்கிள் வந்து நான் உனக்கு சொல்றேன், உனக்கு புரிஞ்சுக்கோ. ஒரு கம்பெனி இருக்கு இப்போ. ஓகேண்ணா. உனக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு என்ன சொல்லலாம், சரி, உனக்கு ஒரு எக்ஸல் ஷீட்ல டேட்டா இருக்கு, ஓகேவா? ஓகேண்ணா. 100 டேட்டா இருக்கு எக்ஸல் ஷீட்ல. ஓகேண்ணா. அந்த 100 டேட்டாவுமே நீ வந்துட்டு இப்பதான் ஆரக்கிள் வந்து நீ புதுசா நீ கம்பெனி வச்சிருக்க, நீ வாங்குற. ஓகேண்ணா. ஓகேவா? சோ இந்த 100 டேட்டாவே முதல்ல என்ன பண்ணணும்னா கஸ்டம் டேபிள்ல போடுவாங்க. ஓகேண்ணா. கஸ்டம் டேபிள்னா ஒண்ணு இல்ல, நம்ம கிரியேட் பண்ற டேபிள் தான் கஸ்டம் டேபிள் சொல்லிருக்கனா. ஆமாண்ணா. XX னு போறது. இத ஸ்டேஜிங் டேபிள் சொல்லுவாங்க. எங்கன்னா நம்ம ரஃப் டேட்டா இருக்கு பத்தி வெளிய இருக்க டேட்டாவை உள்ள கொண்டு வர போறோம், சிஸ்டம்க்கு வர போறோம், சிஸ்டமேட்டிக்கா மாத்த போறோம். சோ இது வெளிய இருக்கும். ஓகேண்ணா. இத ஒண்ணு ஃபார்மா கேப்சர் பண்ணுவ, இல்ல எக்ஸல் ஷீட்டா கேப்சர் பண்ணுவ. ஓகே, எப்படியோ ஒண்ணு. ஓகேண்ணா. இத உள்ள வரும்போது என்ன நடக்கும்னா நிறைய இது பத்தாது. ஆரக்கிளோட டிசைர்ட் ஃபீச்சர் ஒன்று கொடுத்துருப்பான். இப்போ எப்படி அட்ரஸ் வந்துட்டு ஒரு நம்ம 2000 வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, 2000 மேல பைட் போனா வருமா? சோ அப்ப 100 டேட்டான்றது உனக்கு சும்மா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் டேட்டா இருக்கும். ஒரு சில கம்பெனில 20 வருஷமா வச்சிருப்பான், அவனுக்கு அவ்வளவு டிரான்சாக்ஷன் இருக்கும், அத்தனை வெண்டாஸ் இருப்பாங்க, அவ்வளவு டேட்டா இருக்கும். சோ நம்ம ஒன்னொன்னா வச்சு சார்ட் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ரொசீஜர்ல வேலிடேட் பண்ணுவாங்க ரெக்கார்டை. ஒரு காலை செலக்ட் இப்ப வந்து இன்சர்ட் பண்ணிடுவாங்க அந்த டேபிள்ல, ஓகேவா? அதை செலக்ட் பண்ணி அந்த ஒரு காலமா வேலிடேட் பண்ணுவாங்க. போன் நம்பர் 4 இருக்கும், போன் லென்த் போன் நம்பர் வந்து 10 12 இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அடுத்து வேற என்ன பண்ணலாம், நேம் வந்துட்டு கரெக்டாகான்னு பாப்பாங்க. ஒருத்தனுக்கு கன்ஃபார்மா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்குன்னு பாப்பாங்க. இமெயில் ஐடி மாதிரி தான் இருக்கான்னு கேட்பாங்க, பார்க்கணும். சோ இதெல்லாம் நீ ப்ரொசீஜர்ல வந்து வேலிடேட் பண்ணுவ. வேலிடேட் பண்ணி அதை என்ன பண்ணுவ, ஸ்டேஜிங்ல இருந்து உள்ள ஆரக்கிளோட சீரியட் டேபிளுக்கு இன்சர்ட் பண்ணுவ. இதுதான் ஒரு ப்ராசஸே, இப்படிதான் நடக்குமே. இதுதான் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லுவாங்க. ஓகேயா? சோ இதுல இருந்து இதுக்காக யூஸ் பண்றதுதான் ப்ரொசீஜர். இது வந்து ஒரு, அதாவது என்ன உனக்கு நடக்கணும்னாலும் ஒரு ஆரக்கிள்ல இருந்து SQL எல்லாத்தையும் பண்ண முடியாதா? SQL டேபிள் நீ பண்ற பத்தி, இப்ப நான் உனக்கு இந்த இன்சர்ட் அப்டேட் எல்லாம் பண்ற பத்தியா, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லெவல் ட்ரபிள் ஷூட்டிங் மட்டும் தான் இதெல்லாம் யூஸ் ஆகும். இந்த ப்ரொசீஜர் கிரியேட் பண்றது ஃபங்க்ஷன் எல்லாம் தான் சிஸ்டம் லெவல் ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நான் அப்டேட் காலம்னு நான் ஒரு கொடுக்கிறதுக்கு பதிலா அதுக்குமே ஒரு ப்ரொசீஜர் எழுதிடுவேன். ப்ரொசீஜர் எழுதி அது முதல்ல கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகே, ப்ரொசீஜர்னா எப்படின்னா நீ டைரக்டா இங்க இருந்து இங்க வந்து நான் டேபிள் தெரியுது பாக்குறேன், பட் பேக் எண்ட்ல இருந்து பண்ற போது அதெல்லாம் உனக்கு தெரியாது. அப்போ வந்து ஒரு ப்ரொசீஜர் எழுதிடுவேன். ப்ரொசீஜர்ல பாராமீட்டர் ஒரு ஐடியை பாஸ் பண்ணிடுவேன்.
அந்த ஓகே. டேபிள்ல இருந்து ஒரு ஐடி தான் பாஸ் ஆகும் அந்த ப்ரொசீஜருக்கு. சோ ஓகே. இப்போ அந்த டேபிள் என்ன பண்ணும், அந்த ப்ரொசீஜர் என்ன பண்ணும்னா அந்த ஐடி எடுத்துட்டு போயிட்டு கர்சர்ல கால் பண்ணும். அப்ப ஓகே. டேபிள்ல இருக்க டேட்டா வந்து சிஸ்டம்க்கு வந்துரும். ஆமாங்க. வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி அதுக்கப்புறம் போய் அப்டேட் அடிக்கும். ஓகேண்ணா. ஓகேயா? சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும். இப்போ ஓரளவுக்கு ஐடியா இருக்கா? இருக்குண்ணா. இது உனக்கு நான் இது அபெக்ஸ் வரும்போது உனக்கு வந்துரும். ப்ரொசீஜர் எங்க யூஸ் பண்றதுன்னு உனக்கு வந்துரும். நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேண்ணா. ஓகேவா? நீ இவ்வளவு நாளா பாத்துருக்கிறது பேக் எண்ட் மட்டும்தான். ஓகே. ஃப்ரண்ட் எண்டோட உனக்கு அக்சஸ் தெரிஞ்சாதான் நீ இனிமேல் பாக்குற எல்லா விஷயத்தையுமே ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் பிரிச்சு பாரு. ஒண்ணுல ஒரு நார்மல் கூகுள் ஃபார்ம் இருக்கு தெரியுமா? ஆமாண்ணா. அதுவே உனக்கு பேக் எண்ட்ல இதுதான் ஒர்க் ஆகும். சரிண்ணா. அதுலயே வந்துட்டு ஃபார்ம் சப்மிட்னு வச்சிருக்கேன் பத்தியா? சப்மிட்ல வந்து ஒரு ப்ரொசீஜர் வச்சிருப்பாங்க. ஒரு ப்ரொசீஜர் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த ப்ரொசீஜர்ல 10 பாராமீட்டர் வச்சிருப்பாங்க. நீ கொடுக்குற ஒரு ஃபீல்டுமே பாராமீட்டர் வச்சிருப்பாங்க. ஓகேண்ணா. ஓகே? ஓகேண்ணா. வச்சுட்டு அதை இன்சர்ட் பண்ணிரும். இன்சர்ட்டா இருக்கும். ஓகே? நீ அதுக்கு அடுத்து வந்து உனக்கு எடிட் யுவர் ரெஸ்பான்ஸ் இருக்கா? ஆமா. நீ வந்து ஒரு தடவை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஒரு எடிட் ரெஸ்பான்ஸ் கேக்குமா? வேணும்னா எடிட் பண்ணிக்கலாம். ஆமாண்ணா. சோ அந்த எடிட்ல வந்து அப்டேட் இருக்கும். சரிண்ணா. ஓகே? அது எப்படி கேப்சர் பண்ணுவாங்கன்னா எந்த ஃபீல்ட்ல வந்து சேஞ்சே இல்லையோ, இப்போ 10 ஃபீல்ட் இருக்கு. எந்த ஃபீல்ட்ல சேஞ்ச் இல்லையோ அந்த ஃபீல்ட வச்சு அந்த ஃபீல்ட் ஐடியா பாஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நேம்ல வந்து ஐடி சேஞ்சே இல்லைன்னா என்ன நடக்கும்னா அந்த ஃபார்ம் உன்னோட நேம் வந்துட்டு அப்ப அதே தான் இருக்கு. அப்ப டேபிள் உன்னோட நேம் இருக்குமா? நீ உன் ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணிட்டேன்னா அதுல வந்து வேற கண்டிஷன்ல பாராமீட்டர் என்ன போகும்னா உன்னோட நேம் போகும். அப்ப உன்னோட நேம் போய் அது எடுக்கும்போது உன்னோட ஃபோன் நம்பர் அங்க ஆல்ரெடி ஒன்னு இருக்கும். அது இல்லாம இப்ப நீ புதுசா பாஸ் பண்ற ஃபோன் நம்பர் எடிட் ஆயிரும். சோ அந்த எடிட்டர் தான் நம்மளுக்கு அப்டேட். ஓகே? ஓகே. நீ ஃப்ரண்ட் எண்ட் எல்லாத்தையுமே இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணிருப்போம் டே டு டே லைஃப்ல. பட் ஆனா அத வந்து நீ கம்பேர் பண்றத வந்து இப்படி யோசிச்சீனா தான் உனக்கு தெரியும். ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? நீ என்ன பண்ண, நான் உனக்கு சொன்னதை வச்சு நாளைக்கு கிளாஸுக்கு முன்னாடி ப்ரொசீஜரும் அப்புறம் என்ன ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஸ் நீ எழுதிட்டு வா. உனக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு பார்க்கலாம். நீ நெட்லயே சர்ச் பண்ணு. ஓகே? ஒன்னும் தப்பே இல்லை. பண்ணி எனக்கு ஒரு 10 இதுல ஒரு 5 பாயிண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் போடு பாத்தியா? அதுல இந்த பக்கம் ஸ்டோர்டு ப்ரொசீஜர், இந்த பக்கம் ஃபங்க்ஷன் போட்டு எனக்கு என்னென்ன டிஃபரன்ஸ் நீ நெட்ல போடினா வந்துரும். பட் அதை நீ புரிஞ்சு எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதை பண்ணினாலே உனக்கு ஃபங்க்ஷன் என்ன ப்ரொசீஜர் என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? அதுல புரியாத பாயிண்டா இருந்தா விட்டுறாத, எழுதி வச்சிரு. நீ உனக்கு தெரிஞ்ச பாயிண்ட் சொல்லிட்டு தெரியாத பாயிண்ட் என்கிட்ட கேளு, நான் சொல்லி தரேன். ஓகே? வேற என்ன? ஏன்டா இதுக்கு போலையா? சரி ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிரு.